சைஸ் மீன். இது உட்கார இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லேக்கில் விடுறோம். ஓகேவா? அதுதான் நம்ம இன்றைக்கி வந்ததுக்கு காரணம். ஏன்னா வாய்ஸ் ரீச் லொக்கேஷன், இன்றைக்கி லொக்கேஷன் வந்துருக்கோம், செட்டிங் போட்டுக்கோம். ஒரு கையில் விடும்போது அந்த ஆர்வ கோளாறு இருக்கு இல்லையா, ஒரு கையில் விடாமல் விட்ருவோம். அது நம்ம ரீல்லேருந்து வர அந்த மேக்னெட்டிக் இதில் விடாமல் விட்ருவோம். அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்கள். அர்ஜென்ட்டாக பண்ணுவானா. ஹேண்ட்மேட் ஃப்ராகு, நியூ மாடல் ஃப்ராகு. ஓகே, சீக்கிரம் இதை வந்து லான்ச்சுக்கு வரும். உங்கள் கையில் அடுத்தது நீங்கள் சந்திக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிராஸில் நமக்கு ஒரு மீன் அடிக்கும். ஒன்றாச்சு. அச்சோ, ரைட்டு கட் ஆயிடுச்சு. என்னப்பா இது, எப்படி கட் ஆயிடுச்சு? எக்ஸ்பெக்டேஷன் இல்லையே. சின்ன மீன் தான் நினைக்கிறேன், ஆனால் ரைட்டு கட் ஆயிடுச்சு. அச்சோ, போச்சுரா. ஃப்ராக் போயிடுச்சு. மீன் போனால் பரவாயில்லையே, ஃப்ராக் போயிடுச்சு. ஜெயிச்சோ, மன உளைச்சல் காலாயிடுச்சு. என்ன நடந்தது எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லை. புது பிரைட்டை தான் கட்டாகி போச்சு. நல்ல லைன் தான் போட்டிருக்கோம், நல்ல இப்போ 12x பிரைட்டை தான் போட்டிருக்கோம். பட் ஆனால் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டோம், அதனால் கூட கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், அதில் சத்திய சோதனை. எடுக்க மீன் தான் ஒன்றே எடுக்கலாம். அங்கே தானே துடிச்சுன்னே கிடக்குது. ரொம்ப இறங்குது, முட்டிக்குது, முட்டி கீழே இருக்குது. கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்காங்க. பக்கத்தில் நிற்கிறாருக்கா இல்லை, அது விட்டானேட்டா. அந்த சீம்பெல்லாம் போட்டால் ஃப்ராக் வெளியே வராது. ஆஹா, மீன் அடிச்சு அடிங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர். பொறுமையாக சுற்றுலாம். சூப்பர். அவர் எடுத்து வீடியோ எடுறா, அவர்கிட்ட எடுத்து கூட. அவர் வீடியோ எடுத்து இது லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறா, இப்படி எடுத்து அவர்கிட்ட அனுப்பு. போ கொஞ்சம் பொறுமையாக விட்டு எடுங்க. வந்துட்டு மாட்டிச்சு, நல்லா சுற்றுங்க. இப்போ சுற்றுங்க. அப்படியே வைங்க. ராடை தூங்க. அப்படிதான் எடுக்கணும். பொறுமை.
நல்ல பெரிய மீன் ப்ரோ, சூப்பர். எடுத்துருவாங்க அப்படியே தண்ணியில் எடுத்துவாங்க. இல்லை இதை எடுத்துகிட்டு வந்துருக்கேன். மறுபடியும் போயிடுச்சு உள்ள. இதெல்லாம் முழுகிருச்சு. இந்த வீ பாகோட சேர்ந்து வரணும். எப்படி இருக்கும்? மாட்டிக்க மணி, நீ சொன்ன மாதிரி மாட்டிக்கலாம் மணி. போடு எடு. எடு தம்பி, அது வீடியோ சரியான இதுடா. பொறுமை 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 மச்சான், பொறுமை. எனக்கு இன்னைக்கு லக்கு மச்சான். ஒரே இதில் 2 மீன். நம்ம வீடியோ இல்லை, எனக்கு ரைடு சரியான இதாக்கு. ஆல்ரெடி ஒரு பிரைடு கட் ஆகி போச்சு. 2 பிரைட்லையும் நைஸ் ஃபிஷ். 2 ஃப்ராங்க்லையும் மீன் வந்துச்சு. சூப்பர். வியட்நாம் வரால்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். இது பேர் ஹைப்ரிட் வரால். இது நாட்டு வரால் இல்லை, ஆமாம் ஹைப்ரிட் தான் சொல்லுவோம். ஆல்ரெடி ஒரு 3 ஃபிலிம் லைன் கட் ஆகிடுச்சு. அந்த கட்டான ஃப்ராகில் நம்மளோட ஃப்ராக் மாட்டிட்டு மீன் வந்துச்சு. மீன் போயிடுச்சு. பிடிச்சி போடு. வெளியே தூக்கி போடுறான். ஆனால் ஈரா வழுக்கிற கையில் நிற்க மாட்டேங்குது. ஆல்ரெடி நிறைய இதில் நின்றுருக்கு. ஓகே, ஹாப்பி. இது ஒரு பெரிய சந்தோஷம். உண்மையிலே பயங்கர ஒரு நினச்சா வந்தோம் அப்படின்னாக்கா ஒரு பாண்டில் ஃபுல்லாக சுத்தப்படுத்தி அதை வந்து தூர் வாரிட்டு அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இப்போ மழைக்காக தண்ணி ஃபுல்லாக ஏற்றிருக்கு. இப்போ நம்ம அதில் வந்து மீனை வந்து எடுத்துகிட்டு போய் விடுறோம். இப்போ நம்ம இங்கே பிடிச்சிருக்கோம். இவ்வளோ மீன் இருக்குது. மீன் பிடிச்சிருக்கோம். நல்ல சைஸ் மீன். இது உட்கார இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லேக்கில் விடுறோம். ஓகேவா? அதுதான் நம்ம இன்றைக்கி வந்ததுக்கு காரணம். ஏன்னா பாண்டில் வந்து ஃபிஷ்ஷு சுத்தமாக இல்லை. அந்த பாண்ட் நம்ம வந்து உயிர் கொடுக்குறோம். அதனால் இந்த விரால்லாம் நம்ம எடுத்து போய் அதில் விட்டுறோம். ஓகே, சீக்கிரமாக பெரிய மீன் ஆகும். அதனால தான் சின்ன சின்ன மீனை எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். ஏன்னா இதில் வந்து இப்போ நாட்டு விரால் இருக்குது. இது 2 நல்ல சைஸ் மீன். இதெல்லாம் நாட்டு விரால். இதில் வந்து இது வந்து ஹைப்ரிட் விரால். இது ஹைப்ரிட் விரால். ஸோ இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குட்டையில் வரோம். ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். கைஸ், நம்ம பாண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த பாண்டு. ஃபுல்லாக ஃப்ரெஷ் வாட்ரு. ஸோ நம்ம இந்த மீனை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, விட்டுருவோம் தண்ணியில்.
பாய். நீ போ பாய். அடுத்தது நீ போ பாய். இது பாய் எல்லோரும் நல்லா வளர்ந்துட்டு நிறைய குஞ்சு போடுங்க. ஓகே ஓகே, ஹாப்பியாக இருக்குது. நம்ம தண்ணியில் மீனை விட்டாச்சு. ஸோ இது பிரைட் பண்ணி சீக்கிரம் ஒரு நல்ல விரால் இனத்தை கூட்டத்தை ஆக்கிரமி பண்ணணுன்னு நம்புகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நீங்களும் இந்த மாதிரி சின்ன மீன் பிடிச்சா வேறு லொக்கேஷனில் ஃபிஷ் இல்லாமல் இடத்துல கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல விராலோட எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ அது பிரைட் பண்ண பிறகு அந்த எண்ணிக்கை வந்து அதிகமான போது அங்கேயும் நீங்கள் ஃபிஷிங் பண்ணலாம். அங்கே ஒரு நல்ல கேம் கிடைக்கும். ஸோ விரால் இனத்தை வளர்க்குறோம். ஓகே ஓகே.